வணக்கம் மக்களே. 30 தொகுதிகள் வாங்கி கொடுங்க, பாஜகவிடம் டிமாண்ட் வைத்த அன்புமணி அவர்கள். முடிவுக்கு வரும் பேச்சுவார்த்தை. அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதேபோல் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் அன்புமணி தரப்பில் 30 தொகுதிகள் டிமாண்ட் வைத்திருப்பதாகவும் அதனை பாஜக நிர்வாகி வைஜெயந்த் பாட்டாவிடம் அழுத்தமாக கூறியதாகவும் தெரிகிறது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை அனைத்து கட்சிகளும் இணக்கமாக இருக்கும் நிலையில் இன்னும் சில கட்சிகள் அந்த கூட்டணியில் இணையும் என்று தெரிகிறது. அதேபோல அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியில் இன்னும் சில கட்சிகளை இணைக்க முயற்சிகள் நடந்து வருகின்றன. ஏற்கனவே பாஜகவுடன் தமாக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் நெருக்கம் காட்டி வந்து கொண்டிருக்கின்றன. இதில் பாமக 2 பிரிவுகளாக பிரிந்து செயல்பட்டு வருகிறது. பாமகவின் தலைவர் தாம் ராமதாஸ் தொடர்ச்சியாக பேசுவதோடு செயல்பட்டும் வருகிறார். மறுபக்கம் அன்புமணி பல்வேறு கூட்டங்களையும் நிர்வாகிகளையும் நியமித்து அடுத்த கட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை அதிமுக நேரடியாக தொடங்காமல் பாஜக மூலமாக மேற்கொண்டு வருகிறது. தமிழக பாஜக பொறுப்பாளரான வைஜெயந்த் பாண்டா பாமக தலைவர் அன்புமணியை சென்னையில் உள்ள அவரது வீட்டில் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க. அன்புமணியுடன் பேசிய அடுத்த நாளிலே ராமதாஸையும் இவர் சந்தித்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் போது இரு தரப்புமே அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒப்புதல் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் நாட்கள் செல்லட்டும் என்று கூறியதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். இதனிடையே பாமக தலைவர் அன்புமணி முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போதே அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு தயார் என்று தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டுமில்லாமல் இம்முறை 30 தொகுதிகளை பாமகவுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் டிமாண்ட் வைத்திருக்கிறார். கடந்த சட்டசபை தேர்தலில் பாமகவுக்கு 23 தொகுதிகள் வரை அதிமுக கூட்டணியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் பாமக 5 தொகுதிகளில் மட்டுமே வென்றது. இதனால் இம்முறை பாமகவுக்கு 20 தொகுதிகளுக்கும் குறைவாக ஒதுக்கீடு செய்ய அதிமுக முடிவெடுத்துள்ளது. ஆனால் அன்புமணி 20 தொகுதிகளுக்கு குறைவாக போட்டியிட விரும்ப மாட்டார். ஏற்கனவே பாஜக இம்முறை 40 தொகுதிகள் வரை கேட்டு வரும் சூழலில் பாமக 30 தொகுதிகள் கோரினால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறும். முதற்கட்ட பேச்சுவார்த்தை மட்டுமே நடந்துள்ள இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் முடிவு என்னவாக இருக்கும் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் தான் 30 தொகுதிகள் வாங்கி கொடுங்க, பாஜகவிடம் டிமாண்ட் வைத்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள். முடிவுக்கு வரும் பேச்சுவார்த்தையின் ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.